சொல்றேன் என்ன விஷயம்னா, குறிப்பாக அண்ணாமலை உங்களோட இயக்கத்திலிருந்து வெளியே போயிட்டாரு. இப்போ பிஜேபிக்கு ஒரு ஸ்டார் ஃபிகரான ஒரு ஆள் இல்ல சொல்லி ரஜினிகாந்த் அழைக்க சென்றதாக கூறப்படுகிறது. நேற்றுக்குள்ள பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, ஏன் அவரையும் அழைக்க கூடாது பிஜேபிக்குன்னு மாதிரி சொன்னாரு. அப்படிதான் அழைக்கிற மாதிரி இருக்கு. அண்ணாமலை ரஜினியை போட்டு போஸ்டர்ல போட்டு ரஜினி சார்பா வந்து அரசியல் எதுவும் தம் படத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கு. நீங்க போய் சந்திச்சிருக்கீங்க. அதாவது என்னன்னா, நான் போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு வால் போஸ்டரில் திரு ரஜினிகாந்த் அவருடைய படம் இருந்தது. அதை பார்த்து விட்டு அவரே என்னை எதிலும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு என்னைய சொல்லிவிட்டார். அவர் எந்த கட்சியிலும் கிடையாது, எந்த கட்சிக்கும் வரவும் மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். அதற்கு எதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மத்திய அரசோட கல்வி அமைச்சர் கீழே வரக்கூடிய தேசிய தேர்வு மூலமாக நீட் தேர்வு நடக்க ஏற்கனவே கடந்த மே 3 நடந்ததில் வினாத்தாள் கசிவுனாங்க. அதுக்கு யார் காரணம்னு நீங்கள் சொல்லுங்க. அதே போல இப்போ வெளிநாட்டில் கொண்டு வந்து ஒரு விடைத்தாள் கொண்டு வரக்கூடிய வினாத்தாள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது பாதுகாப்பு அங்கங்கே நிற்கிது. போஸ்டல் வெஹிக்கிள் அங்கே பழுதாகி மதுரையில் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரப்போ பழுதாயிடுச்சு. ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத சூழ்நிலை பிஜேபி. ஏன்னா இதுக்கு முன்னால வாகனங்களை வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமா இப்ப வரும்போது எல்லாரும் ஆளுநர் வந்திருக்காரு பொதுமக்கள் கேட்காங்க. ஆனா வந்திருக்குது கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய இன்றைக்கு எவ்வளவு பெரிய நன்மை உங்களுக்கு எவ்வளவு வேகமா கொண்டு சேர்க்கிறாங்கிறத நீ தெரிஞ்சுக்கிடணும். இயல்பா நடக்க வேண்டிய ஒரு தேர்வுங்கிறது இயல்பா நடக்க வேண்டியது. செக்யூரிட்டி அவசியம் இல்ல, நிச்சயமா. ஏன்னா ஒரு காலத்துல வந்து எல்லாம் கொஸ்டின் பேப்பரை வந்து எல்லாம் அனுப்பி வைப்பாங்க, தபால் அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் காரில் வந்துச்சு, இப்போ ஹெலிகாப்டரில் வருது. ஒரு பாதுகாப்பு தான், அதனால ஒன்றும் இல்லை. தொழில்நுட்பங்கள்னால இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? விடைத்தாள் கசிறது இதெல்லாம் இப்போதான் சமீப காலமாக அடிக்கடி நடக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சியினால வாட்ஸ்அப், டெலிகிராம் அதனால அந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு என்பது நிச்சயமாக தேவை. அது எதனால கசிந்தது என்பதை நம்ம ஒன்றும் உறுதி செய்ய முடியாது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், மத்திய அமைச்சர், மாநிலத்தினுடைய கவர்னர், அப்படி பலவாறு விஷயங்கள் வெளியில பேசப்படுது. நீங்க குறித்து உங்களுடைய கருத்து? நான் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர். போதை கலாச்சாரத்துக்கு எதிராக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு வரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு காலையில கூட சென்னை ஏர்போர்ட்ல 5 கோடி ரூபாய் அந்த பெத்தமைட்டை போதை பிடிச்சிருக்காங்க. அதை பத்தி இல்லை, அதை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சர் தவறுகிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது கட்டுப்படுத்த தவறு மட்டும் இல்லை, காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் என்ன வேணாலும் கட்டுப்படுத்தலாம். இன்னைக்கு புரட்சித்துறை அம்மா இருக்கும்போது போலீஸ் முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காவல்துறைக்கு சுதந்திரம் இல்லை. காலையில் ஒன்றா சொல்கிறாங்க, ஒரு ஆர்டரை போடுறாரு முதலமைச்சர், சாயங்காலம் அதை நிறுத்த சொல்லி சொல்கிறாரு முதலமைச்சர். எப்படி காவல்துறை செயல்பட முடியும்? கற்பழிப்பு சம்பவம் எதனால் ஏற்படுகிறது? போதைப்பொருள் கலாச்சாரம், கஞ்சா, பெத்தமட்டின் போன்ற போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தில் இன்னைக்கு கற்பழிப்பு சம்பவம் அதிகமாக நடந்துட்டு. அதனால தான் இன்னைக்கு சென்னையில் நாளைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம், சென்னை மாவட்டத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பொதுமக்களையும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கிறோம். இல்லை, சென்னையில் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.